நண்பர்களே, நான் ஒரு பதிவு எனக்கு கமெண்ட்ஸில் நான் போடுற அளவுக்கு நான் பதில் கண்டிப்பாக முக்கியமான பதிலெலாம் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசியிலேயே போய் கொண்டிருந்தால் உடம்பு உழைப்பு இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காரு. நான் அவருடைய மூத்தவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், புரியுதா, ஏதோ நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். நான் அவருடைய பெயரையோ ஊர் பெயரையோ நான் சொல்ல விரும்பலை. இதில் என்னன்னா, ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக உள்ள ஒரு வேலையோ இது ஒரு கண்டென்ட்டோ இந்த வீடியோ கிடையாது. நான் நடத்தக்கூடிய சேனல் கிடையாது. பைசாவுக்கும் நடத்தக்கூடிய கிடையாது. மானிஸ்ட்ரேஷனை கட் பண்ண இது வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்கில் மானிஸ்ட்ரேஷன் ஆகி 2 மாதம் ஆச்சு, எதுவுமே கிடையாது. இருந்தும் அவர் இந்த உடம்பு உழைப்புக்கும் இது என்ன சம்மதம் அவர் சொன்னார். நாங்கள் செய்கிற வேலை அவருக்கு தெரியுமா? அன்றாட நாங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் அந்த வீடியோ போடுறோம். இந்த வயசு ஆகினாலும் நீங்கள் இது மாதிரி செய்தால் உங்களுக்கு உடம்பினுடைய உழைப்பு, வியர்வை வெளியே வரும், கொலஸ்ட்ரால் வெளியே வரும் என்று தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் போட்ட பதிவு அதுதான் ரொம்ப ஒரு தமாசா இருக்குது. சரி, அவர் தான் சொல்லிட்டார்ல. இப்போ நான் இப்போ பாருங்க, பைசாக்கு நடத்தக்கூடிய சேனல் நிறைய இருக்குது. எதையாவது போடுவாங்க, நீங்களும் எதையா பார்த்துட்டு என்ன நைட்டு யூரின் போடுறதுக்கு வீட்டில் படுத்துக்கிறது எந்திரிப்பாப்பில். எந்திரிச்சோன்னே என்ன யூரின் போக மாட்டான், மொபைல் எடுத்துகிட்டு எவ்வளோ வியூஸ் ஓடி இருக்கு பாரு, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாரு, எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு பாரு. இப்படியே பைத்தியம் பிடிச்சி இந்த காசுக்காக போகிறவங்க எல்லாருமே காசு தான், இருந்தாலும் அது ஒரு லிமிட் இருக்குது. புரியுதா? நம்ம கண்டென்ட்டே வேறு, இது தொழில். இது தொழில் ரீதியாக உலகம் பூரா போய் பரவிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் கண்டென்ட்டை மட்டும் தான் பார்ப்பேன். மக்கள் ஏன் பார்க்கணும்? என்னுடைய லைஃப் தானே அது. அதனால நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே பொதுவான ஒரு சேனல் இது. எல்லோருக்கும் ஒரு உதவியான சேனல். எல்லோரும் நல்லா இருக்கணும். மோட்டார் தொழில் இருந்தீங்கன்னா இப்படி தான் தொழில், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகணும், என்னென்ன செய்யணுங்கிற விவரமாக பேசுகிறோம். இது என்ன தெரியுமா? 3 நாள் 2 நாள் ஒருத்தருக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது வாஷிங் பண்ணணும். அவர் ஊருக்கு போயிட்டாரு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன உடம்பு உழைப்பு இல்லைன்னு சொல்கிறாரு? கண்டெய்னரை நாங்கள் தான் கழுவுறோம், என்ன உடம்பு உழைப்பு இல்லைன்னு சொல்கிறாரு? ஏசியில் நாங்கள் உட்காந்து போனால் காலையில் அடிக்கிற வேலி சாயங்காலம் வர வச்சு கொளுத்தும். எப்படி? 3 பக்கம் கண்ணாடி, சைட் டோரு, ஃப்ரண்ட் கிளாஸு எல்லாமே கண்ணாடி தானே. அப்படி இருக்கும்போது நல்ல எங்களுக்கு ஏசி மாத்திரம் உடம்புல படாது, ஈட்டும் படும். ஓகே, என்ன சொன்னாரோ தெரியாது. ஓகே, அவர் எதை வச்சு சொன்னாரோ, இந்தியாவில் கிளீனரை வச்சு வேலை வாங்கிட்டு இவங்க ஜாலியாக உட்காந்து போகிறத வச்சு சொன்னாரா என்னன்னு தெரியல. எப்படியோ ஆகட்டும். ஓட்டுநர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நல்ல ஒர்க் பண்ணி உடம்பை கரெக்டாக வச்சுக்கிறவங்க கிளீனரை வச்சு கழுக விடாமல் நீங்களும் அவரோட சேர்ந்து, அவரும் ஒரு மனுஷன்தான், ஒரு வேலையில் பாகுபாடு இல்லாமல் அவருக்கு நீங்களும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய வேர்வுகளையும் கொஞ்சம் வெளியே வாங்க. டிரைவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ரொம்ப நன்றி.